புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ரெண்டு மாசம் கழிச்சு அடிச்சு சூப்பு வைக்க போற கோழி குஞ்ச இன்னும் ஆசையா தூக்கிட்டு போகுது பாத்தியா? ஏன் சார், உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு நீங்க தான் அப்பனா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க பொண்ணு என்னடான்னா அந்த கோழி குஞ்ச இறக்க குணத்தோட எடுத்து பக்குவமா தடவி கொடுத்து அனுப்புது. நீங்க வந்ததுல இருந்து கோழி சூப்பு சூப்புன்னு அலையறீங்களே, அதான் கேட்டேன். யோ, காலையில என்ன சாப்பிட்ட? என்ன ஒரு 4 இட்லி கோழி குருமா. மூஞ்சி விடிஞ்சது விடியாதுமா கோழி குருமாவை தின்னுட்டு வந்து வடலூர் வள்ளலார் மாதிரி பேசுறிய. வீட்டை காட்டியா முதல்ல? மறந்துட்டேன், வாங்க சார். வீட்டை பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அள்ளி கொடுப்பீங்க. எவன்டா அவன் பூட்டின வீட்டுக்குள்ள பிறந்த நாள் கொண்டாடுறது? எவன்டா அவன் நாங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது பூட்டை திறந்து உள்ள வர்றது? இந்த ஏரியாவுல ஒரு வீடு காலியா இருக்க கூடாது. உடனே நீங்க உள்ள பூந்து பிறந்துடுவீங்களே. போதும், போங்கடா வெளியே. போன வாரம் தொட்டிக்கு பிறந்த நாள், அது அங்க கொண்டாடணும். இன்னைக்கு என் பிறந்த நாள் விஷயத்துல மட்டும் நாங்க போய் சொல்ல மாட்டோம். புத்திசாலிங்க யாராவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? பிறந்த நாள் என்றது என்ன? ஒவ்வொரு வருஷமும் நாம சாவ நெருங்கிட்டு இருக்கோங்கிறத ஞாபகப்படுத்துறதா. அப்ப ஒவ்வொரு தடவையும் கேக் வெட்டுறது உங்களுக்கு குழியே நீங்களே வெட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். பெருசு விட்டா நீயே எங்களுக்கு குடம் வச்சு கொல்லி வச்சுட்டு போயிட போலகிறியா? அப்பா பாவம்பா, பிறந்த நாள் அதுமா ஏன் உங்ககிட்ட இப்படி பேசுறீங்க? பிறந்த நாளுங்கிறது அப்பா சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. விநாயகரை நினைச்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம். அந்த மாதிரிதான் 10 மாசம் சுமந்து பெத்த தாயை நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்ற நாள் தான் பிறந்த நாளுங்கிறது. உங்களுக்காக உங்களோட சேர்ந்து உங்க பிறந்த நாளை நானும் கொண்டாடுறேன். Many more happy returns of the day. அப்படின்னா என்னடா? கேக் எங்கேயே வச்சுட்டு போன்றாங்க. நீங்களே கொண்டாடிங்க, நாங்க வரோம். வழி இந்த பக்கம். அது உங்களுக்கு, எங்களுக்கு வேற வழி இருக்குது. என் வழி பின் வழி. என் வழி பின்லேடர் வழி. அப்பா, எனக்கு இந்த வீடு ஓகே. அப்ப எனக்கும் ஓகே. வணக்கம் தயானே. வாயா மாரிமுத்து. பெருசா ஒண்ணு இல்லைன்னு, நம்ம எக்ஸ் எம்எல்ஏ அம்சிகர் ஆர்வம் இருக்கான்ல, அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றானே, அதனால அவன் மூஞ்ச கொஞ்சம் ஆசிட் தெளிக்கணும், அவ்வளவுதான். தோடா தோல்ல துண்டு போட்ட உடனே ஆசிட் ஊத்துறது மைனர் ஜாப் ஆயிடுச்சு எனக்கு. அதானே கக்கூத்துல ஆசிட் ஊத்துற மாதிரி சாதாரணமா சொல்றான். ஆனா உடுதையா, காலி முட்டைக்கு வேலை வந்துச்சு. அந்த ஆள் சொல்ற மூஞ்சில ஆம்லெட் போட்டு அமௌண்ட் வாங்கி போறத விட்டு சிங்கிள் பேமெண்ட். அட பாவீங்களா, மனசு வந்து நல்லது செய்யறதுக்கு ஒரு பைசா வெட்ட மாட்டானுங்க, அழிக்கிறதுக்கு சிங்கிள் பேமெண்டோட அலையறானுங்க. 200 கிலோமீட்டர் லோக்கல் கால் ஆக்கினாலும் ஆக்கினா என் ஜாதிக்காரன் தொல்லை தாங்க முடியல. ஹலோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வையா, உன் மூஞ்சில ஆசிட் ஊத்த போறேன். அண்ணே அங்கேயே இருங்க, போன வச்சிடாதீங்க, நான் நேர்ல வரேன். அண்ணே தயாண்ணே, வணக்கண்ணே. வணக்கண்ணே. என்னண்ணே உங்க உடன்பிறப்பு மேலேயே ஆசிட் ஊத்துறேன்னு சொல்றீங்களே, என்ன பண்ண சொல்ற? பணம் வந்தா 10 பறந்துடும்னு சொல்லுவாங்க. மாரிமுத்து ஆசைப்பட்டா பாசம் பறந்துடுச்சு. எவ்வளவுண்ணே கொடுத்தா? சிங்கிள் பேமெண்ட் லம்பா 20,000 ரூபாய். அண்ணே 40,000 ரூபாய். 20,000 ரூபாய் என் மூஞ்சில ஊத்தாம இருக்கிறதுக்கு 20,000 ரூபாய் அவன் மூஞ்சில ஊத்தி 5 நிமிஷத்துல ரத்த கல்லீரல் எம்ஆர்ஆர் மாதிரி மூஞ்சி சுருங்கிடணும். இவன் அவனோட தெளிவா இருக்கான்டா. அப்ப 2 மூஞ்சில ஆம்லெட் போட்டு விட்டுரு. யார் மூஞ்சில முதல்ல ஊத்தணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. 2 மூஞ்சும் ஒரே மாதிரி தானே இருக்கு. தயானே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கண்ணே. சரிங்கண்ணே. என்ன பேசுறானுங்க? ஏண்டா எடுப்பு சோறா இருந்த நீ காலையில எழுந்த உடனே உங்க முகத்தை பார்த்ததா எல்லா காரியம் நடக்கும்னு சொன்ன நீ என் முகத்திலேயே ஆசிட் ஊத்த பாத்தியடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அண்ணே தயா அண்ணே, எங்களை மன்னிச்சிருக்கேன். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லதாகவே இருக்கட்டும். ஆமா தயாண்ணே, நாங்க 2 பேரும் திருந்திட்டோம், ஒரு தாய் வைத்து மக்கள் ஆயிட்டோம்.
இனிமே எங்களை யாராலும் பிரிக்க முடியாதா? தோடா இப்பதான் தொப்புள் குடி அர்த்த மாதிரி பேசுறானுங்க. பகைவர்களாக வந்தோம், நண்பர்களாக போகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். வாழ்க! ஏய் தம்பிகளா, என்னைக்காவது தயாவுக்கு வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கணும்னு தோணுச்சுன்னு வையே, மவன் அன்னைக்கு 2 பேர் முஞ்சியங்காலி. தயா நீ மட்டும் அரசியல்ல சேர்ந்தன்னு வச்சுக்க, பெரிய ஆளாய் கலக்கிடலாம். வேணாண்டா, இப்ப நான் என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். இவனுங்க மாதிரி அரசியல்வாதி ஆயிட்டா நான் இன்னொரு தயாவை தேடணும். எப்பவுமே மொட்டை அடிக்கிறவனா இருக்கணுமே தவிர அடிச்சுக்கிறவனா இருக்க கூடாது. தயண்ணே, தயண்ணே. வாண்டட் லிஸ்ட்ல ஒட்டுற அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? புதுசா டியூட்டில ஜாயின் பண்ணதும் உன் பவர் என்னன்னு காட்டுறியா? ஏன் பவர் என்னன்னு தெரியுமா? எட்ரா அந்த போட்டோவை, எட்ரா எட்ரா. தேளுக்கு கொடுக்கல மட்டும்தான் விஷம், பாம்புக்கு பல்லுல விஷம். இந்த தயாவுக்கு உடம்பெல்லாம் விஷம். தேங்க்யூ மதர். ஐயோ மதர், மழை. மழை நல்ல விஷயம் தானே, பூமி குளிரட்டும், பரவாயில்ல. மதர், வீட்டுக்கு வந்து ஒரு கப் காஃபி. வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வேறு யாக்கோ, ஏதோ வந்தியா வேடிக்கை பாத்தியா, 5-10 போட்டு போவியான்னு பார்த்தா அலக்கா குழந்தைய தூக்கிட்டு ஜூட்டு விடுற. யாரு நீ? பச்சை குழந்தை சாக்கடை ஓரத்துல கடந்து அழுதுகிட்டு இருக்கு, அதை ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்ல, அதை காப்பாத்துறதுக்கு எடுத்துட்டு போறேன். தோடா கருணை உள்ளம். ஆமா, கருப்பா நேட்டிவிட்டியோட இருந்திருந்தா அந்த குழந்தை மேல கைய வச்சிருப்ப நீ. அப்படியே மூக்கு மூலியமா பிராய்லர் சிக்கன் மாதிரி இருந்ததும் தூக்கிட்டு வந்துட்டல. குழந்தைய சும்மா தூக்கிட்டு போலான்னு நினைக்காத, அதுக்கு ஒரு விலைய பேசி மீட்டரை வெட்டிட்டு போ. எது விலையா? மனிதாபிமானமே இல்லாம பச்சை குழந்தைக்கு விலை பேசுறியாப்பா? சும்மா கொடுத்துட்டு போற. குழந்தை வளர்ந்த பிறகு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விலைய சொல்லி வித்துட மாட்டேன். அதானே இப்ப சூப்பர் பிசினஸ். ஐயோ, சரிப்பா, இந்த நான் இப்ப போலாமா? யாக்கோ, உன் விசிட்டிங் கார்டை அந்த டீச்சர் கிட்ட கொடுத்துட்டு போ. எதுக்குப்பா? இந்த ஏரியால கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகம், கார்பரேஷன் கார குழந்தைகளை அள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி கேஷ் பண்ணிக்கலாம் தான். விவேகானந்தரும் புத்தரும் பிறந்த இந்த மண்ணுல பூகம்பம் ஏன் வருதுன்னு இப்பதான் தெரியுது. நான் வரேன் துளசி.